வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். தனுசு லக்னம், துலாம் ராசியாம். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? அட, இது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு காம்பினேஷன் ஆச்சே. தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு. அவர் அறிவையும் தர்மத்தையும் கொடுப்பாரு. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் அன்பையும் கலைநயத்தையும் கொடுப்பாரு. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க அறிவும் அழகும் சேர்ந்த ஒரு கலவை. அப்போ இவங்க ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்களோ? ஏன்னா தனுசுனாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தானே. ஆமா, ஆனா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. தனுசு லக்னம்ங்கிறதால உண்மையத்தான் பேசுவாங்க. ஆனா துலாம் ராசிங்கிறதால மத்தவங்க மனசு புண்படாத மாதிரி ரொம்ப நாகரிகமா நாசூக்கா பேசுவாங்க. இவங்களுக்கு இந்த வெட்டி பேச்சு, பொரணி பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏதாவது அறிவுபூர்வமா விவாதம் பண்ணணும்னு நினைப்பாங்க. குடும்பத்துல இவங்க எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? இவங்க குடும்பத்துல ஒரு நல்ல வழிகாட்டியாவும் அதே சமயம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரியும் இருப்பாங்க. தனுசு லக்னம்ங்கிறதால சில நேரத்துல இவங்க சொல்ற உண்மை கசக்கும். ஆனா அது மத்தவங்க நல்லதுக்குன்னு காலப்போக்குல புரிஞ்சுப்பாங்க. அம்மா அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. இவங்க வீடு ஒரு கோயில் மாதிரி அமைதியாவும் அதே சமயம் சுக்கிரனாதிக்கம் இருக்கிறதால ரொம்ப நீட்டாவும் கலைநயத்தோடவும் இருக்கும். பிசினஸ் அல்லது வேலைன்னு வரும்போது இவங்களுக்கு எந்த துறை செட் ஆகும்? இவங்க ரொம்ப நேர்மையானவங்கப்பா. கல்வித்துறை, எஜுகேஷன், பேங்கிங், சட்டம் இல்லனா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். துலாம் ராசிங்கிறதால பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கூட இவங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். ஏன்னா மத்தவங்களை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஆபீஸ்ல இவங்க ஒரு தவிர்க்க முடியாத ஆளா இருப்பாங்களோ? கண்டிப்பா. மேலதிகாரிகளுக்கு இவங்க மேல ஒரு தனி நம்பிக்கை இருக்கும். இவங்க வேலையில ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லலாம் தலைநுழைக்க மாட்டாங்க. ஆனா தப்பு நடந்தா தட்டி கேட்க தயங்க மாட்டாங்க. இவங்களோட அந்த நிர்வாக திறமை மத்தவங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்கும். பொருளாதார ரீதியா இவங்க யோகம் எப்படி? குருவோட ஆசி இருக்கிறதுனால பணப்புழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா இவங்க கை ரொம்ப தாராளம். தான தர்மம் பண்றது, ஆன்மீகத்துக்கு செலவு பண்றதுன்னு காசை தாராளமா விடுவாங்க. 30 வயசுக்கு மேல இவங்க நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. நிலம், வீடுன்னு சொத்துக்கள் நல்லாவே சேரும். ஆனா ஒரு விஷயம், மத்தவங்களுக்கு கைமாத்தா கடன் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா திரும்ப வர்றது கஷ்டம். ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமா, தனுசுங்கிறதால கல்லீரல், லிவர் மற்றும் இடுப்பு பகுதியை கவனிக்கணும். துலாம்ங்கிறதால கிட்னி, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வராம பாத்துக்கணும். உடம்புல கொழுப்பு சத்து ஏறாம இருக்கணும்னா கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். தியானம் பண்றது இவங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்துல இவங்க எப்படி?
பிள்ளைகளுக்கு இவங்க ஒரு ஹீரோ மாதிரி. அவங்களோட படிப்புக்கும் திறமைக்கும் முழு சப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்க பிள்ளைகளும் ரொம்ப புத்திசாலியாவும் ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாவும் இருப்பாங்க. பிற்காலத்துல பிள்ளைகளால இவங்களுக்கு பெரிய புகழும் கௌரவமும் கிடைக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ரொம்பவே. சும்மா ஒரு டூர் போறதை விட புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற தேடலோட தான் டிராவல் பண்ணுவாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு கூட இவங்களுக்கு உண்டு. கோயில், புனித ஸ்தலங்களுக்கு போறது இவங்க மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். மொத்தத்துல சொல்லப்போனா தனுசு லக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்க அறிவுக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு உன்னதமான மனுஷங்க. தன்னம்பிக்கையோட இருந்தா இவங்க ஒரு கௌரவமான செல்வந்தராவும் எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு பெரிய மனுஷனாவும் நீண்ட காலம் வாழ்வாங்க. அருமையா சொன்னப்பா. இவங்களோட அந்த நேர்மையும் அறிவும் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தையே கொடுக்குது போல. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.